வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நீங்கள் இப்போ பார்க்கறது எங்கே அதுபோக எந்த இடம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். இதுதாங்க பெருமாநல்லூருங்க, திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர். இந்த தேர் ரெண்டும் பார்த்தீங்களா, இந்த தேர் அதாவது இங்கே இருக்கிற ஒரு சிவன் கோயில், மிகவும் பழமையான சிவன் கோயிலுங்க அது. அந்த சிவன் கோயிலோட தேர் தாங்க அது. பாருங்கள், இப்போ நாம் அந்த சிவன் கோயில்கிட்ட வந்தாச்சு. பாருங்கள், இங்கே முன்னாடி தெப்பக்குளம். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பு கட்டினதாக சொல்கிறாங்க. இது தாங்க சிவன் கோயில். பாருங்கள், இந்த சிவன் கோயில் பேர் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவர்த்தனாம்பிகை உடனமர் உத்தமலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குதுங்க. இந்த கோயில் பேர் என்னென்னு மறந்துடுச்சு. பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் கோயில். இந்த கோயில் தாங்க மிகவும் பழமையான சிவன் கோயிலுங்க. இப்போ நாம் அந்த சிவன் கோயிலுக்குள்ளே தான் போக போகிறோம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த தெப்பக்குளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சிவன் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கரடு கம்பம் இருக்குது பாருங்கள், அது பார்த்தாச்சு. இப்போ தான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற ஐயர் சொன்னாங்க. பாருங்கள், இது தாங்க கோவர்த்தனாம்பிகை உடனமர் உத்தமலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுங்க. மிகவும் பழமையான திருக்கோயிலுங்க. ஆனால் இப்போ எல்லாம் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருக்குதுங்க. நல்லா நீட்டாக ரெடி பண்ணிக்கிறாங்க கோயிலை. இது விநாயகர் கோயிலுங்க. இங்கே என்னென்னா, நாங்கள் போனப்போ பக்கத்தில் கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குதுங்க. அந்த கோயில் திருக்குட நீராட்டு இல்லை, அது என்ன இது குண்டம் திருவிழாங்க. சாரி, மன்னிச்சுங்க. குண்டம் திருவிழா நடந்தது. அப்போ நாங்கள் போனோம். சரி, முதல்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போகலான்னு போனப்போ தான் இங்கே உள்ள கோயில் பார்த்தா மிகவும் பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. கோயில் பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பாருங்கள், இது தாங்க நம்ம உத்தமலிங்கேஸ்வரர் திருக்கோயில். உள்ள அப்படியே கோயிலெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் முதல்ல எல்லா கோயிலுமே பின்னாடி கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா போய்க்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் கோயிலுங்க. அப்படியே கோயிலுக்கு பின்னாடி போகிறோங்க. இப்போ இந்த கோயிலோட தூண்களெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பழமையானதுன்னு. அதுபோக இங்கே கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அதில் என்ன எழுதிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. தமிழ் அது அந்த பழைய காலத்து தமிழ் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. பாருங்கள், நான் அப்படியே வந்துட்டுருக்கிறேன். கோயில் சுற்றி ரவுண்ட் அடிக்க போகிறோம். கோயிலோட பின்புற பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனாக அந்த லிங்கங்கள் எல்லாம் இருக்குது. இதுதாங்க கோயிலோட கோபுரம். பாருங்கள், இங்கே ஒரு கோயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பைரவர் கோயில். அதுக்கப்புறம் லைனாக பார்த்திங்கன்னா லிங்கங்கள் இருக்குங்க. 1 2 3 4
நயன லிங்கங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுக்கு, இது வந்து சிவன் கோயிலோட கோபுரம். இங்கே தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திக்கு இங்கே தனி கோயிலே இருக்குது வருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுங்க. பாருங்கள், நம்ம பின்னாடி வந்தாச்சு. இங்கேருந்து அம்மன் கோயில் கோபுரத்தை முழுசாக பார்ப்போம். அப்படியே நம்ம நேராக அம்மன் கோயில் வரைக்கும் வர்றாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு இருக்கிற ஒரு குரு சாமி, அதாவது ஐயர் சாமி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மூலவர் சிலைகளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு எந்த மூலவர் சிலையும் கோயிலுக்கும் போகல. இது அம்மன் கோயில். அதுக்கப்புறம் ஈஸ்வரன் கோயில் அந்த இருக்குதுங்க, சிவன் கோயில். பாருங்கள் கோயில் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு. உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்குறாங்க. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.